பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இதோ இன்று நாம் அனைவருக்குமே தெரியும், இப்போ எப்படி போர் நடக்குது. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போன்ற உலக நாடுகளில் 3ஆம் உலக போர் தொடங்கி எவ்வளவு அழிவுகள், மக்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகி திகிலிலும் அவங்க எவ்வளோ பயத்தில் வெளிநாடுகளில் இருக்கிற ஊழியர்கள், இறைவாக்கினர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுமக்கள், நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் எவ்வளவு சிறைப்படுத்தப்படுகிறார்கள், கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இயேசுவை அறிவிக்க முடியாத நிலைகள், மதத்துக்கு மதம், நாட்டுக்கு நாடு, போர்க்களங்கள், கலவரங்கள், யுத்தத்தை பார்க்குறோம் நம்ம. அதனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பே சொல்லியிருக்கிறார், இவையெல்லாம் நடந்தேற வேண்டும் என்று. எனவே நம் ஜெபிப்போம். நம்மவர்கள் தான், நம் பிள்ளைகள் தான், நம் உறவினர்கள் தான் வெளிநாடுகள் இருக்கிறார்கள். நாட்டு தலைவர்கள் நம்மளை மேய்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆயர்களாக, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தைகளாகிய நாம் நம்மீது அக்கறை இல்லாத இருக்கிற நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். மக்கள் இன்று எத்தனை பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தம் நடக்க, நேர்மை உண்மை உள்ளவர்களாக வாழ நாட்டு தலைவர்கள், உலக நாடுகள் இன்னும் அழிக்கப்படாமல் கடவுளுடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். அன்று நினிவே நகர மக்கள் ஆடு மாடு முதற்கொண்டு வயதானவர் குழந்தைகள் முதற்கொண்டு உண்ணா நோன்பிருந்து சாக்குடித்து சாம்பலில் உட்கார்ந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் தன் மனதை மாற்றி கொண்டார். அதே போன்று நாம் ஜெபிக்கிற பொழுது கூட இந்த 3ஆம் உலகப் போர் அமைதிக்காக நாம் ஜெபிக்கிற போது நிறுத்தப்படும் என்பதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய நாட்டு மக்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போம். மத்தேயு நற்செய்தி 24 ஆண்டவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார், வரப்போகும் கேடுகளை அறிவிக்கிறார். ஒலிவ மலையில் இயேசு அமர்ந்திருந்த பொழுது சீடர்கள் அவரிடம் தனியாக வந்து, நீர் கூறியது எப்பொழுது நிகழும்? மது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். பலர் என் பெயரை வைத்து கொண்டு நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வார்கள். போர் முழக்கங்களையும் போர்களையும் பற்றி செய்திகளை கேட்க போகிறீர்கள். ஆனால் அவை நிகழ்ந்தாகத்தான் வேண்டும். ஆனால் இவை முடிவாகா. நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும். இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே. பின்பு உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென ஒப்புவிப்பர். என் பெயரின் பொருட்டு எல்லா மக்கள் இனத்தவரும் உங்களை வெறுப்பர். அப்பொழுது பலர் நம்பிக்கை இழந்து விடுவர். ஒருவருக்கொருவர் காட்டி கொடுப்பார், ஒருவருக்கொருவர் வெறுப்பர். பலர் நெறி தவறி அலைய செய்வர். நெறிக்கேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர். உலகம் எங்குமுள்ள எல்லா மக்கள் இனத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதன் பின்புதான் முடிவு வரும். இறை மக்கள் தானியேல் உரைத்த நடுங்க வைக்கும் தீட்டு திரு உறைவிடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்போது இதை படிப்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும். யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும். வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர்கள் கீழே இறங்கி தன் வீட்டிலிருந்து எதையும் எடுக்காது ஓடட்டும். வயல்வெளியில் இருப்பவர்கள் தன் மேலாடை எடுத்து திரும்பி வர வேண்டாம். அந்நாட்களில் கருவுற்றிருப்பவர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். குளிர்காலத்தில் ஓய்வு நாளிலே நீங்கள் ஓட வேண்டிய நிலை ஏற்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள். பெரும் வேதனை உண்டாகும். உலகம் தோற்றம் முதல் இந்நாள் வரை அத்தகைய துன்பம் உண்டானது இல்லை, இனிமேல் உண்டாகப் போவது இல்லை. மானிட மகனின் வருகை துன்ப நாட்கள் முடிந்தவுடனே கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளிகொட மாட்டாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழும், வான்வெளி கோள்கள் வருகையின் அறிகுறி தோன்றும். மானிட மகன் வானத்தின் மேகங்களில் மீதும் வருவார். இதை காணும் மண்ணுலகில் உள்ள எல்லா குலத்தவரும் ஆரடித்து புலம்புவர். தம் தூதரை பெரிய எக்காலத்துடன் அனுப்புவார். அவர்கள் உலகின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை 4 திசைகளிலிருந்தும்
தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் பார்க்கிறோம். லூக்காஸ் நற்செய்தி 3 28 வரை பார்த்தோம். 29 பார்க்கிறோம். 29 31 வரை பார்க்கிறோம். மீண்டுமாக மானிட மகன் வரும் நாளும் வேளையும் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அந்த வேளையும் நாளையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. விண்ணக தூதர்களுக்கோ மானிட மகனுக்கோ கூட தெரியாது. நோவாவின் காலத்தில் நிகழ்ந்தது போலவே மானிட மகன் வரும்பொழுதும் இருக்கும். வெள்ளைப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டு உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தன் வீட்டின் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்று ஆண்டவர் இன்று நமக்கு இந்த போர் கலக்கங்களை பார்க்கிறோம். போர் குழப்பங்களை பார்க்கிற போது நமக்கு உள்ளம் பதபதைக்கிறது, துடிக்கிறது, வேதனைப்படுகிறோம். இப்படி இனி அந்த நிகழ்வுகள் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானில் நடக்கிற நிகழ்வுகள் நம்ம இடங்களில் நடக்குமே. ஆனால் நம்ம எப்படி தூங்க முடியும்? எப்படி என்ன செய்வோம்? எத்தனை அழுகுரல்கள், எத்தனை பேர் தாய் தந்தை இழந்து, பெற்றோரை இழந்து தவிக்கிற அந்த நிகழ்வுகளை பார்த்து நம் கண் கலங்குகிறோம். எனவே மனம் திரும்பி வாழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். லூக்காஸ் நற்செய்தி 21:7 பார்க்கிறோம். போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். பலர் என் பெயரை வைத்து கொண்டு நானே அவர் என்று காலம் நெருங்கிவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகில் உறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழ்ந்தாகத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசு மேலும் பெரிய நிலநடுக்கங்களும், பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோய்களும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு உண்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரி எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேச முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோருக்கு சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களில் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை வெறுப்பார்கள். உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். மீண்டுமாக நமக்கு சொல்லு, உலகத்தில் என்ன நிகழுமோ என எண்ணி மனித அச்சத்தினால் மயக்கமுறுவர். என் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை நீங்கள் காண்பீர்கள். இவ்வாறு தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறு
பார்த்து கொள்ளுங்கள். அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகம் எங்கும் குடியிருக்கும் எல்லோர் மேலும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலும் இருந்து தப்புவதற்கு மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்போது விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இயேசு என்று இப்பொழுது இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்கணும், இந்த காலங்கள் தான் அந்த காலங்கள். சீடர்கள் கேட்டார்கள், எப்ப நடக்கும், அதுக்குரிய அறிகுறிகள் என்ன என்று கேட்டார்கள் அல்லவா? இன்று பாருங்க, அந்த அறிகுறிகள் நடக்குது பாருங்க. இறை மக்களே, நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், செய்தித்தாள்கள்ல பார்க்கிறோம், டிவியில நியூஸ்கள் மூலம் பார்க்கிறோம். நம்ம உள்ளத்தை உடைக்கிறது, நம்முடைய நம்பிக்கையை நம்ம தளர்ந்து போகாதவாறு பார்த்து கொள்ள வேதத்துல நடக்கிறது ஒரு வார்த்தை கூட அது வந்து நடக்காம போகல, அனைத்தும் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. எனவே வேத வசனம் ரொம்ப முக்கியங்க. அதை படிங்க, அதுல உள்ளதை செயல்படுத்துங்க. அவர் சொல்லி கொடுப்பது போல நம்ம விழிப்பா இருப்போம். விழிப்பா இருந்து அந்த நாள் வருவதற்கு காத்திருப்போம். அந்த 5 கன்னியர் வந்து தூங்கி விட்டாங்க. 5 கன்னி விழிப்பா இருந்து ஆண்டவரோடு எடுத்து செல்லப்பட்டாங்க. மானிட மகன் வரப்போகிறார், தயாராக நின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய விளக்குகளை எண்ணெயும் எடுத்துக்கொண்டு தயாரானாங்க. அதே போல நம்ம ஜெபத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்குரிய காரியங்களிலும் கடவுளுக்குரியதையும் அவருக்கு ஏற்பதையும் முதலில் தேடுங்கள். மற்ற உலக காரியங்கள் அனைத்து ஆண்டவர் நமக்கு செய்து தருவார். நம்முடைய அன்றாட உணவு, உடை, பாதுகாப்புகளை கொடுப்பார். பயப்படாதீங்க. பிறருக்காக ஜெபிப்போம். நாடுகளுக்காக, உலக நாடுகளுக்காக, குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக, இராணுவத்தினர்களுக்காக, தலைவர்கள் மனமாற அமைதி நிலவ வேண்டும் என்று ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை நம் ஜெப வாழ்வில் நிலைநிறுத்தும். ஆவியிலே நிரம்பிட ஜெபிப்போம். கடைசி கால அபிஷேகம் யோவேல் 2:28 சொல்லப்படி, யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன், இறைவாக்குகள் உரைப்பார்கள், இளையவர்கள் முதியோர்கள் கனவுகள் காண்பார்கள், பணிப்பெண்கள் மீது பணியாட்கள் மீது ஆவியை பொழிவேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார். அதுதான் இந்த எழுப்புதல் காலம். எழுப்புதல் தேசமெங்கும் ஊற்றப்பட வேண்டும். அப்போது எந்த துன்பம், எந்த இடர்கள் வந்தாலும் நாம் தப்பிக்கொள்ள முடியும். அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபிக்கிற போது ஆண்டவர் பல வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுப்பார். அதை கொண்டு நாம் தீயோரை அழிக்கலாம். ஜெபத்திலே எல்லா தீமையும், அந்த வல்லமைகளையும், சண்டை போடுகிற ஆவிகளையும், கொலை செய்கிற ஆவிகளையும், போராட்டம் செய்கிற ஆவிகளையும் நாம் தடுத்து நிறுத்த முடியும். எனவே ஜெபத்தில் விழிப்பாய் இருப்போம். ஜெபிப்போமாக. அன்பான ஆண்டவரே, அப்பா, இந்த இறை வசனங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் பயந்துடாதவை. இதெல்லாம் நடந்தேறுகள். இந்த நாள் தான் அந்த கலக்கங்கள் வரும். இப்போதுதான் இந்த உலக மனிதர்கள் பல பேர் இறப்பார்கள், பிணங்கள் மிதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல படிச்சது நாங்கள் கண்கூடா காதால கேட்கிறோம், கண்களால பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் இன்னும் நெருங்கி விட்டது, மீட்பு நாள் நெருங்கி விட்டது, இன்னும் நாட்கள் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஜெபத்திற்கு நாங்கள் விழிப்பா இருக்க, எங்களுடைய வாழ்வை நாங்கள் இழந்திடாத, கைவிடப்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு மீட்பின் நாளிலே உங்களை நாங்கள் கண்டுகொள்ள நாங்கள் இந்த வேதம் சொல்கிறத கடைபிடித்து வாழ்ந்து உண்மைக்கும் உத்தமத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் விட்டு கொடுத்து மன்னித்து மறந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அன்பு தணிந்து போயிட்டு, இரக்கம் தணிந்து போயிட்டு, மகிழ்ச்சி தணிந்து போயிட்டு, விட்டு கொடுத்தல் தணிந்து போயிட்டு, உதவி செய்தல், தர்மம் செய்தல் தணிந்து போயிட்டு, ஜெபிக்க தணிந்து போயிட்டு, விசுவாசம் தணிந்து போயிட்டு, இனிமே நாங்கள் விசுவாசத்தில் நிலைநிறுத்தப்பட்டவர்களாக வாழ கிருபை செய்யும்படியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்கள் நாடுகள் அனைத்தையும் இஸ்ரேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அனைவரையும் தேவன் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க, கூட இருங்க. ஆவியின் பலத்தை எங்களுக்கு ஊற்றி கற்றுக் கொடுங்க. நாங்கள் யாரும் தூங்கி கொண்டிருக்கிற நேரம் இல்லை, நாங்கள் வீண் கதைகளை பேசுகிற காலம் இல்லை. இந்த காலங்கள் நாங்கள் நற்செய்தியை உலகமெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகிற போது எழுப்புதல் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எழுப்புதலை தடை பண்ணுகிற ஆவிகளை இயேசு நாமத்தை கடிந்து கட்டி துரத்துகிறோம். எங்கள் குடும்பங்களில் பல பாதிப்புகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசின் இரத்தத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம். எங்கள் வீட்டை சுற்றிலும், எங்கள் குடும்பங்கள், நாடுகளை சுற்றிலும், இஸ்ரேல், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகள் மீது இயேசு கிறிஸ்தின் விலையுயர்ந்த இயேசு கிறிஸ்தின் இரத்தம் சகலத்தை சுத்திகரிக்கக்கூடிய இரத்தத்தை தொளித்து இயேசு
இயேசுவே எங்களை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக அனைத்து இறை மக்களும், அனைத்து இறை ஊழியர்களும், இறை மக்களும்